அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் அவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்தி, போதகரே, கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். காரணம் சொன்னார்கள். இயேசுவ குனிந்து அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. இயேசு கிட்ட எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னே கங்கணம் கட்டின்னு சுத்துற டீம் இவங்க. அது என்னன்னு தெரியல. அது அப்புறம் யாருன்னா விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்க. இயேசுவ மேல குற்றம் சாட்டினே சுத்துற டீம் இவங்க. ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவரு கண்டுபிடிச்சி இவரை ஏதாவது பண்ணலாம். ஏன்னா இவங்க கொலைவெறியோட சுத்துருவாங்க, கொலைவெறியோட சுத்துறவங்க. இயேசுவை கொலை செய்யறதுக்கு பல முறை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பல முறை ட்ரை பண்ணியா அவர் அந்த இதுல இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறாரு. கட்சியா ஆண்டவருடைய தீர்மானம் சிலுவையில மறிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கொலை எல்லாம் செய்யப்படக்கூடாதுன்னு தான் அவங்க கொலை செய்ய முயற்சி போதும் மாறினார். அதனால தான் அவங்களை விஷம் நிறைஞ்சவங்களேன்றார் அவர். அல்லேலூயா. இங்க ஒரு பொண்ணை புடிச்சின்னு வந்து நிக்க வைக்கிறாங்க. சார், விபச்சாரம் பண்றவங்களெல்லாம் கல்லெச்சு கொல்லணும்னு மோசே நியாய பிரமாணத்துல எழுதி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், கையோட கொண்டு வந்துட்டோம், இப்ப என்ன பண்ணலாம்? கல்லெச்சு சாவடிக்கலாமா? என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள யார் குற்றம் செய்யலையோ அவன் ஃபர்ஸ்ட் கல்ல அடிப்பா பாப்பான்றார். இன்னும் உசாரா அழகா பதில் சொல்றாரு பாரு. அவன் நினைச்சான் அடிக்காதீங்கன்னு சொன்னார்னா இவரை புடிச்சிக்கலாம்டா, அப்படி அடுறான்னு சொன்னால்னா அப்ப இவர் என்ன மன்னிக்கிறவரு, இறக்கம் உள்ளவரு அப்படின்னு புடிச்சிக்கலாம். ரெண்டுக்கும் அவனுங்க பிளான் போடுறானுங்க. அடிடான்னு சொல்லிட்டாருன்னா அப்ப இவருக்கு இரக்கம் இல்லாதவர். ஜனங்க இவர் இரக்கம் உள்ளவருன்றாங்க, அன்புள்ளவருன்றாங்க, தயவு உள்ளவருன்றாங்க, கருணை கண்ணன்ன்றாங்க. அப்போ நம்ம பிடிச்சி, நீ என்ன இறக்கம் உள்ளவர், ஒரு உயிரை சாவடின்றிய, அப்ப நீ என்ன இறக்கம் உள்ள ஆளு? அடிக்காதரான்னு சொல்லிட்டான்னா அப்ப நீ என்ன மோசையின் சட்டத்தை கடைபிடிக்கிற? மோசை கொடுத்த அந்த பைபிளையா நீ ஏன் கடைபிடிக்கல அப்படின்ற கேள்வி கேட்பானு. இது ரெண்டுலயும் ஏதாவது சொல்றாரான்னு பார்க்கணும். இவனுங்க இப்படி நினைக்கும் போது இவர் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு சொல்றாரு, உங்ககிட்ட யாரு குறை இல்லையா, நீ கல்லடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அவள் தான் தள்ள சுத்திச்சு பாரு. அவங்களுக்கு தள்ள சுத்தி, என்னடா நம்ம மேலேயே கை வைக்கிறாரு இவரு, நம்ம மடியிலேயே கை வைக்கிறாருன்ற மாதிரி நம்ம கிட்டே லாஸ்டா கொண்டான்ட்டார பிரச்சனைய. நம்ம ஒரு விபச்சாரத்துல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்தினா இவர் நம்ம மேலேயே கை வச்சிட்டாரு, நம்ம கிட்டே குறை கண்டுபிடிக்கிற மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தான். நம்ம எவ்வளோ மனசாட்சி, அதுதான் சொல்றேன், மனசாட்சியே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த புடிச்சின்னு வந்தவங்களும் மனசாட்சிக்குதுமா. அதான் கல்லு பெரியோர் முதல் சின்னவங்க வரைக்கும் கல்லை போட்டு போயிட்டாங்க. அம்மாடா வானாடா, நானும் ஏதோ ஒரு வகையில குற்றம் செஞ்சு இந்த பொண்ணை போய் குற்றம் சாட்டி நம்ம கல்லை அடிச்சு சாகடிக்கிறத விட நம்மளுக்கும் அந்த மனசுக்கு தெரிது, நானும் குற்றம் உள்ள வந்து எனக்கு தெரிது அப்படின்னு சொல்லி கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கும் தெரிதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில நானும் ஏதோ ஒன்று செய்யறேன் அப்படின்ற மாதிரி தெரிது. நம்ம அதனால்தான் நியாய தீர்ப்பு யாரையும் சட்டுன்னு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது. நீ ஒரு பாவி, நீ அப்படியே பட்டுவேன், நீ இப்படியா பட்டுவேன் சொல்லாத. நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு அது நடக்கும். நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன் பாருங்க. ஆரம்பத்துல பாவி பாவின்னு பிரசங்கம் பண்ணி இருப்பேன் பாருங்க. பாவி பாவினா அந்த பாவெல்லாம் என் முன்னாடி வந்து நிற்க ஆரம்பிக்கும். நான் அதுல உயிர மாதிரி இருக்கும், அந்த வழியா நடக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, அப்போ எனக்கு ஒரு பாவம் செஞ்ச பிறகு தான் அப்போ உணர்வா, ஐயோ நம்ம என்ன தீர்க்கிறோமோ அந்த தீர்ப்பின்படி தான் தீர்க்கப்படுவோம். இல்லையா? அவனை பாவி பாவின்னு சொன்னா நம்மளும் ஒரு பாவி தான். அவனை எப்படி பார்க்குற பார்வை உனக்கு எப்படி இருக்குது? அதனால தான் சொல்றேன், சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும்.
அசுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் அசுத்தமா தான் இருக்கும், ஒண்ணுமே சுத்தமா இருக்காது. அப்ப நம்ம பார்க்குற பார்வை தான், பேசுற பேச்சு தான். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிற ஒரு கடவுள், மன்னிப்பு கேட்கிறவனி மன்னிப்பு கொடுக்குறவர் அவரு. இதுக்கு நடுவில் எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. உன்னை ஏன் நான் குற்றம் சாட்டணும்? அதனால நீ இன்னைக்கு பேதுரு அப்படித்தான் எல்லாரும் முன்னாலேயும் இயேசுவை தெரியாதுன்னா, ஆனா தனியா போய் அழுதான். அப்ப தனியா போய் அழுதது இயேசு பார்த்தாரு. எல்லாரும் முன்னாலேயும் தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப எல்லாரும் பார்க்கும்போது பேதுருவை ஒரு மறுதளிச்சுவன் தான் சொன்னாங்க. ஆனா இயேசுக்கு மட்டும் தெரியும், அவன் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு மரித்து உயிர் தெரிந்து வந்த பிறகு அவனுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் ஆடுகளை மேய்ப்பியா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுற, பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாங்க. அதுக்கு அப்புறம் செஞ்சார் பாருங்க ஊழியம் பேதுரு, சும்மா எங்கேயும் போயிடுச்சு. அதான் சொல்றாரு. அப்ப நம்ம மனம் திரும்புறதும் மன்னிப்பு கேட்கறதும் ரகசியமா கேட்கறதுனால கடவுள் பார்க்குறாரு. அதனால தான் மனுஷன் மூஞ்ச பார்த்துன்னு கிடக்குறான், கடவுள் இருதயத்தை பார்க்குறாரு. அப்ப சுத்தமா நீ எப்படி பார்க்குற பார்வை, அதுதான் மெயின். பாவின்னு பார்த்தீங்கன்னா அவன் பாவி, அவன் ஒரு நல்லவன் மாறிடுவான் திருந்திடுவான் அப்படின்னு நினைச்சுன்னா அவன் திருந்திடுவான். உன் பார்வை எப்படிமா? ஜெனிபர் பார்த்துக்கோ, உன் கணவரை இப்படிக்காரனாவே பார்க்காத, இனிமேல் விட்டுரு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு திருந்தி நல்ல மனுஷனா மாறுவாரு அப்படின்னு கண்டிப்பா மாறும். பார்வை மாற்ற இப்போ மாற்றி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு முயற்சி செஞ்சு பாருங்களேன். ஒரு மொக்க ஆளை கூட இவனுக்குள்ள திறமகத்துன்னு நினைச்சு பாருங்களேன், பயங்கரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இவனை ஒரு மாதிரி நினைச்சான் ஒரு காலத்துல, பார்த்தா இவன் தான் பயங்கரமா வரான். அவனும் ஒரு மாதிரி நினைச்சான், பார்த்தா அவன் பயங்கரமா வரான். இவனை ஒரு மாதிரி நினைச்சான், அந்த பார்த்த சாரதியை, அவன் பயங்கரமா வரான். அல்லேலூயா. கர்த்தர் யூடியூப்ல பாட்டெல்லாம் பயங்கரமா போயிடும், அவங்க குரல் தான் பயங்கரமா இருக்குது. திக்கின்னு அவன் என்ன கூப்பிடுறது அப்படின்வான். இன்னைக்கு அவன் பாட்டு பார்த்தீங்களா, என்ன ஃப்ளோவா வருது பாருங்க, புளியண்டா வருது பாருங்க வாயில. அல்லேலூயா. ஃப்ளோவா வருது பாருங்க. இப்போ இவெல்லாம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவன் திறமை, நாளைக்கு அவன் பயங்கரமான ஆள். அதனால தான் பெரியவங்க, இந்த ஞானம் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, இந்தியாவின் எதிர்காலம். ஏன் அப்படி சொன்னாங்க? அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குது அப்படின்றது தான் அவன் பார்க்குறான். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் அப்படிதான் பார்க்குறேன். அது அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை இல்லையா? இவன் மொக்க, இவன் சொத்த, இவன் ஒன்றுத்துக்கு ஆவாதுவேன் உதவாதுவேன் அப்படியெல்லாம் சொல்றது. இதுக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்குதுடா. அல்ல இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒன்றும் இல்லை, ஒரு தம்பியை பாருங்க, இவரு எப்போ ஜெபம் பண்ணலாம் எஸ்பான்றாரு, நல்லாவே ஜெபம் பண்ண. நான் சொன்னேன், அவனுக்குள்ள ஒரு திறமகுது பாருங்க, பாட்டை பாடுறான், எங்கேயோ போகுது. நானே அந்த 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 ராகத்தை விட்டேன் அது பாட்டில். இவன் அந்த ராகத்தை அடிச்சு தூக்கின்னு போகிறான். எம்மாடியோ நினச்சேன். அப்போ ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி நல்லா, இன்னொரு இடத்துல டாப்பா போயிடுறான் பாருங்க. இல்லை இல்லையா? ஒரு இடத்துல எனக்கு மோளை அடிக்க தெரியாது, ஆனால் இவன் மோளை அடிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? என்னை விட திறமைசாலி ஆகிறான் அவன். இல்லை இல்லையா? கர்த்தர் நல்லவர். அப்போ எனக்கு மோளை அடிக்க தெரியல, இப்போ இவன் மோளை அடிக்கிறான். அப்போ என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணும் போது யார் நல்ல திறமைசாலி? நீங்க நான் டங்கு டங்குன்னு யார் பாடும் போது டங்கு டங்குன்னு நினைச்சு என்ன அப்படியே முறைச்சு பார்ப்பேன். இவன் அடிச்சவனும் நல்லா அடிக்கிறான், அவனை அடி விடுங்க. அப்போ அவன் அதில் வெயிட் ஆகிறான், திறமைசாலியாகிறான். அந்த தாங்க விஷயம். நம்ம பார்க்குற பார்வை, நம்ம பேசுகிற பேச்சு என்ன, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச. அப்போ இந்த பொண்ணை, விபச்சாரத்தில் மாட்டின பொண்ணை இயேசு எப்படி பார்க்குறாரு? அது ஒரு ஆத்மாவாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதை மன்னிச்சு விட்டு அதை சொல்ற, போ நானும் உன்னை ஆக்கினிக்குள்ள தீர்க்கறதுல, போ எல்லாரும் போயிட்டா பிறகு நான் மட்டும் உன்னை என்ன திட்டவா போறேன், உன்னை என்ன அடிக்கவா போறேன், போ நல்லா இரு, இனி பாவம் செய்யதானாரு. அந்த பொண்ணு தாங்க அதுக்கப்புறம் பயங்கரமா கலக்குச்சு. ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சது பாருங்க, அப்படி செஞ்சுதுங்க. அவர் தலையில பரிமள தைலத்தெல்லாம் ஒடிச்சு ஊத்துச்சுங்க. இல்லையா? அவர் உயிர் திறந்த மாதிரி முதல்ல போய் பார்த்துச்சுங்க. என்ன மாதிரி பாருங்க, ஒரு விபச்சாரத்துல மாட்டின பொண்ணு கட்சியில் ஆண்டவர் மன்னிச்சார். அவர் பார்க்குற பார்வை எப்படி? அதை ஒரு விசுவாசியா பார்க்குறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு நல்ல பார்வையில் பார்த்தோம்னா, நல்ல எண்ணத்துல பேசினோம்னா, திருந்தாதவங்க கூட திருந்திடுவான். இல்லையா? மாறாதவங்க கூட மாறிடுவான். ஒழுங்கு இல்லாதது கூட ஒழுங்கா மாறிடும். இப்போ நீங்க விதைய விதைக்கிறீங்க, வேர்க்கல்லையோ நெல்லை விதைக்கிறீங்க, அது வருமா வராதான்னு பார்க்குறீங்கம்மா? விதைச்சிக்கிறோம், கண்டிப்பா வரணும். ஒரு போகம் தானே சொல்றீங்க.
வர்றோம் பாரு, வரோம், முன்மாறி பின்மாறிக்குள்ள குப்புன்னு வேர்க்கல்ல வரப்போகுது பாருங்க. வர்றோம், விதைச்சி இருக்கிறோம், அந்த நம்பிக்கையோடு இருக்குது. அந்த மாதிரி பாருங்க, நம்பிக்கையோடு உங்க பார்வை எப்படி இருக்குது, உங்க எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்க பேச்சு எப்படி இருக்குது, அதான் விஷயம். அல்லேலூயா. இயேசு இந்த பெண்ணை விபச்சார பெண்ணா பார்க்கல, மனம் திரும்புகிற பெண்ணா பார்த்திருக்கிறாரு. இயேசுவின் பார்வை அப்படி. ஜனங்களின் பார்வை இது விபச்சார பெண், இயேசுவின் பார்வையில அது பாவம் மன்னிக்கப்பட்ட பெண். அதனால தான் மன்னிச்சு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.